ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பதில் எதிர்பார்க்குறோம், அப்படி தானே? ஜெபம் பண்ணி ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல பதில் தரணும் அப்படி எதிர்பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் பதில் தருவதற்கு, நாம் நினைத்ததை நிறைவேற்றுவதற்கு, நாம் கேட்பதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ அந்த வழியில் நாம் ஆண்டவர் அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கிறது என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கதவு அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு ஒரு லாக் என்ன செய்யுது? இருக்குது. அதை திறந்து தான் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கும்போது, இல்லை நான் கதவை திறக்காமலே வந்துடுவேன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஒரு வீடாக இருந்தால் அந்த கதவு வழியாக தான் என்ன செய்யணும்? இது எது ஓப்பன், மேலே டாப் ரூஃப் ஒன்றுமே இல்லை, ஆனால் சுற்றி என்ன இருக்குது? அடைப்பு இருக்குது. அது கொஞ்சம் ஏறி வர்ற மாதிரி என்ன செய்யுது? இருக்குது. அங்கே வாசல் இல்லை, கதவுலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? ஒரு ஜம்ப் பண்ணி உள்ள அங்கே நீங்கள் சாவி எதிர்பார்க்க வேண்டிய அவசியம், ஐயோ கதவு இல்லையே அப்படின்னு தேட வேண்டிய அவசியமும் இதை மாதிரி தான் நம்ம தேவனிடத்திலிருந்து சில நன்மைகளை, சுகத்தை, பதில்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள 3 காரியங்களை இன்றைக்கி உங்களுக்கு சொல்லப்போகிறேன். இந்த 3ல் ஏதாவது ஒன்று செய்யும்போது தான் ஆண்டவர் சில நேரத்தில் சில ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்வார்? தருவார். அப்போ அது எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நாம் அதை செய்யும்போது தேவனிடத்தில் நாம் அதை பெற்றுக்கொள்வோம். முதலாவதாக ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 20:18. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனிதன் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அபிமெலேக்கின் மனைவிக்கும் அவருடைய வேலைக்காரிகள் எல்லாருக்கும் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்குறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ குழந்தை இல்லை அப்படின்ன உடனே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 4 பேர் கேட்கும்போது அவங்க இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறான். உடனே அதுக்கு சஜஷன் நினச்சிக்கிறாங்க. முந்தி தான் அப்படிலாம் கிடையாது, இப்போ அப்படி கிடையாது. இப்போ 1க்கு 9 சஜஷன் கொடுக்குறக்கு என்ன இருக்காங்க? ஆட்கள் இருக்கான். இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் என்ன செய்யுது? இருக்குது. ஆனால் எனக்கு தெரிய ஒரு நல்ல வசதியான வீட்டு பிள்ளை, கணவன் வீட்டு பக்கமும் பயங்கர வசதி, இந்த பெண் வீட்டு சைடும் பயங்கர வசதி. அங்கே அவர் ஒரே பையன்தான், வேறு வாரிசு கிடையாது. இங்கே இப்போ திருமணமாகி எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்ன இல்லை? குழந்தைகள். இப்போ அந்த பெண் பாருங்கள், குழந்தை பாக்கியத்திற்காக எத்தனை விதங்களில் முயற்சி செய்ய முடியுமோ அத்தனை விதங்களிலும் முயற்சி செய்து விட்டாள். இப்போ அவளை பார்த்தா ஆள் உருவமே என்ன செஞ்சிட்டு? குழஞ்சிட்டு. என்ன ட்ரீட்மெண்ட், மெடிசன் அந்த உடம்புக்கு என்ன செய்யல, அது ஒத்துக்கொள்ளலை. இதே குறிப்பிட்ட சில இடங்களில் அவள் போய் சிகிச்சை செய்த இடத்துல மற்றவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிட்டு, ஆனால் அவளுக்கு என்ன செய்யலை? சக்ஸஸ் ஆகலை. அல்லேலூயா. ஸோ இப்படி யாரையாவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஜெபத்திற்கு ஆண்டவர் கண்டிப்பாக என்ன தருவார்? பதில். அது ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ மனிதன், ஒரு ஆண்டவரோடு நெருக்கமான உறவில் இருக்கும் ஒரு நபர். அல்லேலூயா. ஜெபித்தால் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ நீங்களும் நானும் யாராவது இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இது குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கிடையாது, வேறு சரீர சுகம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமானாலும் இருக்கலாம். ஏன்னா பைபிள் சொல்லுது அவர்களை குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினான் இருக்கு. அப்போ அங்கே ஏதோ ஒரு சுகம் தேவைப்படுகிற, அங்கே ஏதோ ஒரு டெலிவரன்ஸ் என்ன செய்யுது? தேவைப்படுது. ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ கருத்தரிக்கிறதற்கு தடையாக அந்த கர்ப்பப்பையில் நிறைய கட்டிகள்லாம் என்ன செய்யுதுன்றாங்க, இருக்குதுன்றாங்க. அப்போ அதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், இந்த டேப்லெட் சாப்பிடுங்க, என்னெல்லாமோ சொல்கிறாங்க. தைராய்டு இருந்தால் கன்சப்ஷன் என்ன செய்யாது, கைகூடாது, தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தடையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி சொல்கிறாங்க. இப்படிலாம் நிறைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாததுனால சில நேரத்தில் இந்த வாய்ப்புகள் இல்லாமல் போகிறதற்கு காரணம் என்று மருத்துவ கூற்று என்ன செய்யுது? சொல்கிறது.
ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் செத்து போன கர்ப்பத்தையே உயிர்ப்பித்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினவர். கன்னிக்கும் அவரால் அற்புதம் செய்து குழந்தை தரிப்பதற்கு உதவி செய்ய முடியும். முதிர்ந்த வயதுள்ள நபருக்கும் பிள்ளை பெறும்படியான அனுகிரகத்தை கொடுக்க அவரால் முடியும். அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் நிறைய பேரை பார்க்கலாம். நான் இங்கே போய் பார்த்தேன், நான் இதை செஞ்சு பார்த்தேன், இந்த இடத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், இவ்வளோ பணம் செலவு பண்ணி பார்த்தேன், இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தேன், கடைசியில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி சோர்வில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவை ஜெபம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆபிரகாம் ஜெபம் பண்ணினார், தேவனை நோக்கி இவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அவங்களெல்லாம் குணமாக்கி இந்த அற்புதத்தை செய்தார். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் நாம மட்டும் சுகம் பெறுவதற்கு, நாம மட்டும் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை பெறுவதற்கு ஜெபம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் மற்றவர்களுடைய சுகத்திற்கும் ஜெபிக்கலாம், மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் ஜெபிக்கலாம். அவர்கள் பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற தடைகள் நீங்க ஜெபிக்கலாம். உங்க ஜெபம் பதிலை கொண்டு வரும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெபத்தின் மூலம் கர்த்தர் கிரியை செய்கிறார், கர்த்தர் அற்புதம் செய்கிறார், ஜெபத்தின் மூலம் சுகம் கொடுக்கிறார், ஜெபத்தின் மூலம் குழந்தை பாக்கியம் உண்டாகிறது, ஜெபத்தின் மூலம் தடைகள் நீங்குகிறது, ஜெபத்தின் மூலம் சாபங்களை கர்த்தர் உடைக்கிறார். அப்போ ஜெபத்தினால தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெறலாம். அப்போ இது பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம யாரையாவது ஜெபம் பண்ண கூப்பிடலாமா நினைச்சிடும் இல்லை. நீங்களே உங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள். அல்லேலூயா. நீங்களே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யார் தேவையோடு இருக்கிறாங்களோ, யாருக்கு அற்புதம் தேவையோ, யாருக்கு அவர்களுடைய நலம் தேவையோ அதற்காக நீங்களே என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். ஏன்னா ஜெபத்தின் மூலம் கர்த்தர் இதை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் ஜெபித்தார், அபிமெலேக்கின் வீட்டாருக்கு அற்புதம். அந்த குடும்பத்தில் ஒரு நபருக்கு மாத்திரமல்ல, அனைவருக்கும். அல்லேலூயா. அப்போ ஜெபம் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெறும் ஒரு வழி. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அப்போ பாருங்க 14வது வசனத்தில், அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆமென் சொல்லுங்க. சீரியா தேசத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலி, ராஜாவுடைய வலதுகை, படை தளபதி நாகமான் குஷ்டரோகத்தினால் கஷ்டப்படுறான். அவன் சுகமடைய ஒரு சின்ன பிள்ளை சொன்ன ஆலோசனையின்படி இவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தா ராஜாட்ட போய் நிற்கிறான். ராஜா சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு இவன் சண்டைக்கு என்ன செய்கிறான்? ஏற்பாடு பண்ணுறான். நான் உன்ட்ட வந்தேன், நீ என்னை சுகம், அப்போ உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு, இப்படி ஏதோ பிரச்சனை பண்ண வந்துட்டான்னு நினச்சிட்டான். ஆனால் எலிசா அவனை இங்கே அனுப்புன்னு சொல்லி அவனுக்கு தகவல் சொன்ன போது அவன் வர்றான். எலிசா நேராக கூட அவன் நினைச்சில பார்க்க ஆள் அனுப்பி தான் சொல்கிறான். அவனை அந்த குஷ்டரோகம் நீங்கணும்னா யோர்தானில் போய் எத்தனை தடவை? 7 தடவை முங்கி எலும்ப சொல். அவன் டென்ஷன் ஆகிட்டான். ஃபஸ்ட்டு, எங்கள் ஊரில் இருக்கிற நதிகளிலே நான் குளிக்கிறதுக்கு வழி இல்லாமல் எங்கே வந்திருக்கேன். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, அவனுக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் தான். எஜமானனே, அவர் கஷ்டமான எதையாவது ஒன்றை சொல்லியிருந்தா நீங்கள் செஞ்சுருப்பீங்கள. தண்ணிக்குள்ளே தானே முங்கி ஏற்றிக்க சொன்னார். 7 தடவை என்ன செஞ்சுருங்க, முங்கிருங்களேன்னு சொன்னான் பாருங்க. அவன் மனசு இறங்கிட்டான். அப்போ அந்த தேவ மனுஷனின் வார்த்தையின்படியே அவன் அந்த தண்ணியில் மூழ்கி எழுந்தான். 7 முறை அவனுக்கு சுகம் கிடச்சிட்டு. அப்போ நம்ம ரெண்டாவது எப்படி தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெறலாம், அதிசயத்தை பெறலாம், சுகத்தை பெறலாம், பதிலை பெறலான்னா வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மூலம். அப்படின்னா கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். இவன் எவ்வளோ பெரிய படதளபதியாக இருக்கலாம்,
ஆனால் சொன்னாலே யாரு? தேவனுடைய மனுஷன். ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய மனிதன் சொல்லும்போது அந்த வார்த்தையை யார் கேட்டு அதற்கு தங்களை அர்ப்பணித்து கீழ்ப்படுகிறார்களோ அவங்களுக்கு அற்புதம் தான், அவங்களுக்கு சுகம்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, ஆனால் கீழ்ப்படியாமல் இருந்தால் என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது, பதில் வராது. ஆனால் நீங்கள் ஜெபிப்பீங்க, ஆண்டவரே சுகம் தர மாட்டீங்களா, ஆண்டவரே இந்த பிரச்சனை மாறாதா, ஆண்டவரே இந்த அற்புதம் நடக்காதா, நான் உங்களே தான் என்ன செய்கிறேன், நோக்கி பார்க்குறேன், உங்களே தான் நம்பியிருக்கிறேன், அப்படி நீங்கள் ஜெபம்லாம் என்ன செய்யலாம். ஆனால் இந்த விஷயத்தில் ஜெபம் பண்ணால் மட்டும் போதாது, இங்கே கீழ்ப்படிதல் அவசியம். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்கள் ஜெபித்து பதில் வராத பட்சத்தில் ரெண்டாவது செக் பண்ண வேண்டிய ஒரு காரியம், நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னா, ஏதாவது ஆண்டவர் என்கிட்ட சொல்லி நான் இன்னும் செய்யாமல் இருக்கிறேன்னா அதை தான் நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. இப்போ இந்த மனிதன் தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையை கேட்டு நடப்பதெல்லாம் புதுசு. ஏன்னா இவனுக்கு கமாண்ட் பண்ணியே பழக்கம், இவனுக்கு கட்டளை கொடுத்தே பழக்கம். இவனுக்கு யாரும் கட்டளை கொடுத்தா இவனால் என்ன செய்ய முடியாது, அதை ஏற்றுக்கிட முடியாது. அந்த மனப்பக்கம் அவனுக்கு கிடையாது, அந்த மைண்ட் செட் அவனுக்கு கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா இவன் தளபதி, இவன் ராஜாவுக்கு ரைட் ஹேண்ட். எப்பவும் இவன் சொல்கிறதான் எல்லாரும் என்ன செய்யணும், கேட்கணும். அப்படியே வளர்ந்து பழகிட்டான். இப்போ இவன்கிட்ட ஒரு ஆள் அவனை வந்து பார்க்கல, அவன்கிட்ட நேரில் பேசலை, அவனை மரியாதை பண்ணலை, அவன் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னு தான் அவனுக்கு எப்படி இருந்தது? முதல்ல ஒரு மாதிரி எரிச்சல், கோபம். அல்லேலூயா. அவன் என்ன நினச்சிருக்கான், நம்ம வந்த உடனே சீரியா தேசத்துலேருந்து ஒரு பெரிய பராக்கிரமசாலி வந்திருக்காருன்னு தேவ மனுஷன் வேகமாக ஓடி வந்து வணக்கம் சொல்லுவான். அவன் அப்படியே தலையிலேருந்து கால் வரைக்கும் தடவுவான். அவனுக்காக பெரிய பிரார்த்தனைக்கான ஏற்பாடெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் சிம்பிளாக அவன் சொல்லி முடிச்சிட்டான், 7 தடவை போய் ஓரதெல்லாம் முங்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே, இந்த கீழ்ப்படிதல் என்பதற்கு நம்முடைய ஆவி எப்போவுமே என்ன செய்யாது, ஒத்துழைப்பு தராது. ஆண்டவர் ஆதாம்கிட்ட எல்லாத்தையும் சாப்பிடலாம், அந்த ஒன்றை மட்டும் சாப்பிடாதன்னார். அப்போ இவன் கீழ்ப்படுகிறது கஷ்டமாக ஈஸியா? கீழ்படுறது ரொம்ப ஈஸி தானே, எல்லாம் சாப்பிடலாம்பா. ஆனால் இந்த ஒரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும்தான் சாப்பிடக்கூடாது. இது கஷ்டமா ஈஸியா? வெரி ஈஸி. இந்த ஒன்றை சாப்பிடாம நான் பாட்டு இருக்கிறதெல்லாம் அங்கனும் 1-2 இருந்தது. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரூட் ஷாப் போய் பாருங்கள், பழக்கடைக்கு போய் பாருங்கள், எவ்வளோ வெரைட்டி இருக்குது. அதுவும் நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸுக்கெலாம் போயிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெரைட்டியாக இருக்குது. அப்படி தானே? அப்போ ஏதேனில் எப்படி இருந்திருக்கும்? ஏதேனில் எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் ஈட்டபிள்ஸ் தான். அல்லேலூயா. எல்லாம் சாப்பிடக்கூடியது தான். ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, அந்த எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த விருட்சத்துக்கு நீ சாப்பிட்டுட்டான். அப்போ கீழ்ப்படுகிறதுக்கு அங்கே என்ன இல்லை, மனசு இல்லை. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் இதெல்லாம் நம்ம கவனித்து நடக்கணும். அப்போ கீழ்ப்படியாமைக்கு தான் பிசாசு என்கரேஜ் பண்ணுவானே தவிர கீழ்ப்படிதலுக்கு அவன் என்ன செய்ய மாட்டான், உற்சாகப்படுத்தவே மாட்டான். இப்போ பாருங்கள், ஏசுநாதர்கிட்ட அவர் அற்புதம் செஞ்சதெல்லாம் கேட்டு நீங்கள் இன்டர்வியூ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும், வேடிக்கையாக. 38 வருஷம் ஒருத்தன் படுத்து கிடக்கார். எத்தனை வருஷம்? 38 வருஷம் படுத்து கிடக்கிறார். அந்த மனுஷனை பார்த்து உன் படுக்கை எடுத்துட்டு எந்த விதத்தில் நியாயம் இது? அவன் எதுக்கு படுத்து கிடக்கான்? அவனால் எந்திக்கவே முடியாது, அவனால் நிற்கவே முடியாது, அவனால் தன்னுடைய உடம்பையே தூக்க முடியாது, கையை தூக்க முடியாதுங்க. அவன் எப்படி கட்டில் தூக்குவான்? அவன் எப்படி படுத்திருந்த பாயை தூக்குவான்? யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளோதான். அப்போது என்ன தேவை? அங்கே கீழ்ப்படிதல் தேவை. படுத்துட்டு அவன் பேசினான். வாய் வந்து பார்த்தீங்கன்னா சாகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, 38 வருஷம் மற்றதெல்லாம் வேலை செய்யலை. ஆனால் என்ன வேலை செய்யுது? அவர் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாய்னா பெரிய கதை சொல்கிறான் அவன். இந்த குளம் கலக்கப்படுறதுனால தான் இங்கே வந்து படுத்து கிடங்க. யாராவது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்த்தா ஒரு பேர் என்ன செய்ய மாட்டேங்கான், ஹெல்ப் பண்ண மாட்டேங்கான். ஆமாம், சுகம் வேணுமா வேண்டாமான்னா, ஆமாம் ஆண்டவரே சுகம் வேணும், தயவுசெய்து எப்படியாவது என்னை சுகமாக்குங்கன்னா அது வேறு. ஆனால் இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? அப்போ வாய் எப்படி இருக்குது? க்ளீனாக இருக்குது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படியாமைக்கு கவுண்டர் ஃபீட் கொடுக்குறதுக்கு நம்ம எப்பவுமே எப்படி இருப்போம்? ரெடியாக இருப்போம். ஆனால் சில நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய கீழ்ப்படியாமல் தான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடை. ஏசுநாதர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்த வீட்டுக்குள்ளே
உள்ளே நுழைய முடியாமல் மேற்கூரையை பிரிச்சுட்டு ஒரு கட்டிலோடு ஒருத்தனை இறக்குறாங்க, 4 பேர் சேர்ந்து. அந்த ஆளையும் பார்த்துட்டு ஆண்டவர் சொல்கிறார், உன் படுக்கை எடுத்துட்டு. அவனே எந்திக்க முடியாமல் நடக்க முடியாமல் தான் 4 பேர் என்ன செஞ்சுருக்காங்க. அப்போ அவன் படுத்துகிட்டே சொல்லாமல, என்ன ஆண்டவரே நான் கையாட்ட முடியல, காலாட்ட முடியல, கையெல்லாம் மரத்து போயிருக்கு, காலெல்லாம் மரத்து போயிருக்கு, யாராவது வந்து தான் என் காலையே தூக்கி என்ன செய்யணும், இப்படி வைக்கணும், என்னைய யாராவது வந்து தான் தூக்கி என்ன செய்யணும், நீங்கள் என்னைய போய் எலும்புன்னு சொல்கிறீங்களே, என்னைய போய் நடன்னு சொல்கிறீங்களே, அதுவும் இந்த படுக்கையை வேறு தூக்கிட்டு அப்படி சொல்கிறதில்ல, நியாயம் இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனால் சொன்னால் என்ன நடக்காது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் கீழ்ப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் நியாயம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் என்ன செய்யாது, நடக்காது, பதில் என்ன செய்யாது, வராது, கேட்டது என்ன செய்யாது, கிடைக்காது. கீழ்ப்படிதல் என்பது எளிதானது அல்ல. உங்களால் சுலபமாக செய்யக்கூடியதை நீ செய்யின்னு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே கண்டிப்பாக நம்ம ஈகோ வந்து என்ன செய்யும், உள்ளே நிற்கும். நம்முடைய மூளை அறிவு வந்து என்ன செய்யும், உள்ளே நிற்கும். அல்லேலூயா. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில நேரத்தில் அற்புதம் நடக்காததுக்கு காரணம் நம்முடைய கீழ்ப்படியாமை. நீண்ட காலம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராததுக்கு காரணம் கீழ்ப்படியாமை கூட இருக்கலாம். ஜெபம் என்ற உண்மைதான், ஆனால் கீழ்ப்படியாமல் நமக்கு என்ன வராது, பதில் வராது. அப்போ ஜெபித்தால் மாத்திரம் போதாது, கண்டிப்பாக என்ன செய்யணும், கீழ்ப்படி. 3ஆவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க்கு 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஜெபம் சில நேரத்தில் அற்புதங்களுக்கு காரணமாக இருக்குது, கீழ்ப்படிதல் சில நேரத்தில் ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருக்குது, சில நேரத்தில் விசுவாசம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் ஒன்று நம்புவதற்கு சாதகமான சூழ்நிலை நீங்கள் நினைக்காதீங்க. இந்த இடத்துல 12 ஆண்டுகள் பாதிக்கப்பட்ட ஒரு தாயினுடைய சுகம் எழுதப்பட்டிருக்கு. அந்த தாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவங்க தன்னிடத்தில் இருந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணாங்க. எதுக்கு செலவு பண்ணாங்க? சுகம் கிடைக்கிறதுக்கு. எங்கே எந்தெந்த மருத்துவர் இந்த குறிப்பிட்ட வியாதிக்கு ஸ்பெஷலிஸ்ட்னு கேள்விப்பட்டாங்களோ அவ்வளோ மருத்துவரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்க போகாத மருத்துவர், அப்போ எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? இந்த மருத்துவர்கிட்ட போனால் கண்டிப்பாக நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும், இந்த வியாதியிலிருந்து நமக்கு சுகத்தை அவர் எப்படியாவது ஊசி மாத்திரை மருந்து கொடுத்து என்ன செஞ்சிருவார், குணமாக்கிடுவார்னா போனாங்க. ஆனால் ஒருத்தர்கிட்டையும் அவங்க எதிர்பார்த்தது என்ன செய்யல. இப்போ யாரை குறித்து கேள்விப்படுறாங்க? இயேசு குறித்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வரும்போது டாக்டரை அவங்க போய் பார்க்க போகும்போது போன மாதிரி போல. அல்லேலூயா. பணத்தை கையில் வச்சுட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை தேடி போன மாதிரி இவங்க என்ன செய்யலை, போகலை. அல்லது யாரோ ஒருத்தர் சொன்னதுனால இங்கே ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அது நீண்ட தூரமாக இருந்தாலும் ட்ராவல் பண்ணி போன மாதிரி அவங்க என்ன செய்யலை, போகலை. இப்போ இயேசுவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்ட போது பணத்தை கையில் வச்சுட்டு போகலை, விசுவாசத்தை கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அல்லேலூயா. நான் இதற்கு முன்பு போயிட்டு ஏமாற்றத்தோடு வந்தேன், ஆனால் இந்த முறை நான் ஏமாந்து வரமாட்டேன். இதற்கு முன்பு சில மருத்துவர்கள் என்னை குணமாக்க முடியாமல் போச்சு, ஆனால் இந்த இயேசுவால் என்னை குணமாக்க முடியும். இத்தனை ஆண்டு பிரச்சனைக்கு இதுவரைக்கும் யாராலும் தீர்வு கொடுக்க முடியல, ஆனால் இப்போ நான் நம்பி போகிற இயேசு இந்த 12 ஆண்டு கால பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுப்பா. இந்த நம்பிக்கையில் தான் இந்த அம்மா என்ன செய்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் விசுவாசம் ஒன்றை ரட்சித்தது. ஏன்னா இந்த அம்மா ஆண்டவர் தன்னுடைய தலையில் கை வைக்கணும்னு எதிர்பார்க்கல. ஆண்டவரே அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு மகளே அப்படின்னு சொல்லி அற்புதம் செய்யணும்னு எதிர்பார்க்கல. அல்லது சீசர்கள் எல்லாரும் இந்த அம்மாவை ரெக்கமெண்ட் பண்ணி ஏசுநாதர் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டி அங்கே ஒரு பெரிய ஹீலிங் குரூசேட் நடத்தப்படணும்னு நினைச்சில. அவங்க யாருக்குமே தெரியாமல் சைலண்டாக ஏசுநாதருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போது எனக்கு சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. இயேசுவுக்கே தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும். அதான் விசுவாசம். அதனால தான் ஆண்டவர் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதுன்றார். அப்போ விசுவாசத்தோடு சில நேரத்தில் நம்ம அப்ரோச் பண்ணும்போது தான் பதில் வரும்.
அப்போ ஜெபம் இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்கும். ஆனால் விசுவாசம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அல்லேலூயா. அற்புத சுகமளிக்கும் கூட்டம் வாங்கன்னு கூப்பிட்டாச்சு, வந்தாச்சு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, இது ஜெபிக்கிற நேரம் அற்புதம் ஆண்டவர் செய்ய போகிறார், ஜெபம் பண்ணியாச்சு. கூட்டம் நடக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஜெபம் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ விசுவாசம் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? பாஸ்டர்ட்ட பவர் இல்லைன்னு சொல்லிடுவா. அல்லேலூயா. இல்லை, இந்த இடத்துக்கு போயும் நமக்கு ஒன்று நடக்கலை அப்படி சொல்லிடுவா. இல்லை, அங்கே நமக்கு தேவை என்னது? விசுவாசம். அப்போ சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா விசுவாசத்தை எதிர்பார்க்க, நம்பிக்கையை எதிர்பார்க்குறார். அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது சூழ்நிலையின் அடிப்படையில் வருவது அல்ல, தற்காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை சார்ந்தது அல்ல. அல்லேலூயா. அது எதிர்காலத்தில் ஆண்டவர் தனக்கு என்ன செய்ய போகிறார் என்கிற ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் விசுவாசம். நான் ஆலயத்துக்குள்ளே வரும்போது நான் எப்படி வந்தேன்னு அது எனக்கு தெரியாது. ஆனால் ஆலயத்துக்குள்ளே காலை வச்ச உடனே மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இந்த தேவாலயம் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறது. அந்த பிரசன்னத்துக்குள்ளே நான் போன உடனே என் பாரம் நீங்கும், என் கவலை மறையும், என் பயம் என்னை விட்டு அகலும். இங்கே ஒரு வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார், அவருடைய மகிமையின் பிரசன்னம் என்னை நிரப்பும் போது என் சரீரத்தில் இருக்கிற வியாதி நீங்கும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு வந்தால் அப்போ தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ சில நேரம் விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்த அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், உன் விசுவாசம் பெரிதுன்ற மகளுக்காக தேடி வந்த தாயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க, தொடர்ச்சி ஆண்டவரை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆண்டவர் கேட்ட மாதிரியே காட்டலை, ஆண்டவர் பார்த்த மாதிரியே காட்டலை, அவர் கண்டுக்கிடாத மாதிரியே இருக்கிறார். சீசர்களே அவரை நிறுத்தி அந்த அம்மாவுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு கடைசியில் ஒரு பதில் சொல்கிறார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. ஏன்னா நான் உன்னைய பார்க்காதது போல இருந்தாலும், உன் சத்தத்தை கேட்காதது போல இருந்தாலும், நீ உன் மகளுக்கு என்னிடத்தில் இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் நீ போக மாட்டேங்கிறதுல உறுதியாக மாத்திரமில்லை, என்னிடத்தில் வந்தால் உன் மகளுக்கு சுகம் கிடைக்கும் நீ நம்பி நீ தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதுனால உன் விசுவாசம் பெரியுது. வீட்டில் வேலைக்காரன் சுகமெல்லாம் இருக்கிறான். அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறார், ஆண்டவர் வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரனுக்கு என்ன கிடைக்கும். ஆண்டவர் சொல்ல, இஸ்ரவேலில் கூட இப்படி ஒரு விசுவாசத்தை நான் அணிஞ்சியில் பார்த்ததே இல்லை. அந்த அந்த நூற்றுக்கு அதிபதி ஜெபிக்கலை, அந்த இடத்துல கிரியை செய்தது விசுவாசம். அங்கே ஆண்டவர் பாயிண்ட் அவுட் பண்ணுறது எதை தான் சொல்கிறாரு? விசுவாசம். அப்போ சில நேரத்தில் ஜெபம் பண்ண உடனே பதில் வந்துடும், சில நேரத்தில் சில வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது பதில் வரும், சில நேரத்தில் விசுவாசித்தால் மட்டும்தான் பதில் வரும். ஆகவே ஆண்டவர் பதில் தருவதற்கும் அற்புதம் செய்கிறதுக்கும் ரெடியாக தான் இருக்கிறார், வல்லவராக தான் இருக்கிறார். நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம அப்ரோச்சில் நம்ம எங்கே நிற்கிறோம்? நான் ஜெபம் பண்ணுறேன், கீழ்ப்படுகிறேன்னா, கீழ்ப்படுகிறேன், விசுவாசம் இருக்கா? இந்த மூணும் கோயின்சைடு ஆகிட்டுனா, எல்லாம் சேர்ந்துட்டுனா உங்கள் வாழ்க்கை முழுவதும் அற்புதம் தான். நீங்கள் கேட்கும் போதெல்லாம் அற்புதம் தான், நீங்கள் எதிர்பார்க்கும் போதெல்லாம் அற்புதம் தான். ஏன்னா தேவன் தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் ஏமாற்றுகிறவர் அல்ல, வந்த வண்ணமாய் திரும்பி அனுப்புகிறவர் அல்ல. ஆகவே ஜெபத்தின் மூலம், கீழ்ப்படிதலின் மூலம், விசுவாசத்தின் மூலம் தேவனிடத்திலிருந்து நாம் பதில்களை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். கண்களை மூடி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். சில நேரம் ஜெபிக்கவே முடியாது, ஆனால் நீங்கள் ஜெபித்தா மட்டும்தான் அற்புதம் நடக்கும். சில நேரம் கீழ்ப்படிதலுக்கு நம்ம மனம் இடம் கொடுக்கவே கொடுக்காது, ஆனால் கீழ்ப்படிந்தால் தான் அற்புதம். சில நேரம் விசுவாசிப்பதற்கு சூழ்நிலை ஒத்தே வராது, ஆனால் விசுவாசித்தால் தான் அற்புதம். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஜெபிப்பேன் ஆண்டவரே, கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, விசுவாசிப்பேன் ஆண்டவரே. எனக்கு தேவை பதில், எனக்கு தேவை சுகம், எனக்கு தேவை அற்புதம், எனக்கு வேண்டியது ஆசீர்வாதம். ஆகவே இதில் நான் எதை செய்யணுமோ நீங்கள் எனக்கு உணர்த்துங்க, நான் செய்வேன் ஆண்டவரே. பிள்ளைகள் ஜெபத்தின் மூலமாய் பதிலை பெற்றுக்கொள்வார்களா? கீழ்ப்படிதலின் மூலமாய் பதிலை பெற்றுக்கொள்வார்களா? விசுவாசத்தின் மூலமாய் பதிலை பெற்றுக்கொள்வார்களா? இந்த வார்த்தை இவர்களுக்குள் கிரியை செய்யட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries,
9500252586 Surandai.